அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைய ராசி பலனின் பகுதி 2. அதாவது துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும், ஆ திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நாளை வந்து அத இந்த சேனலை வந்து கொஞ்சம் அதிகமா ஆ வீடியோ பெருசா இருக்கறனால 2 பகுதியா போடப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களோட ராசியோட நேரம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த நேரத்த நீங்க பயன்படுத்திக்கிட்டு, நீங்க சேனல உங்களுக்கு உண்டான ராசி பலன தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி உங்களோட உதவியா, நீங்க உங்களோட நண்பர்களுக்கு இந்த சேனல ஷேர் பண்ணுங்க. நெறைய வீடியோஸ் போடணும்னு விருப்பம் இருக்கு. உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னங்கிறத அத நீங்க சொன்னீங்கன்னா, அத நாங்க வீடியோவா போடுறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆ லைவ் வந்து நெறைய வரணும். நெறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும். உதவியா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறோம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆ, பொறுப்புகளும் பதட்டங்களும் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. காரணம், ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல சூரியனும் குருவும், 10ஆம் இடத்துல புதனும், 11ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. கொஞ்சம் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், பதட்டங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் நீங்க புத்திசாலித்தனமாகவும் பொறுமையா நிதானமாகவும் நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல, எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. உங்களோட பேச்சில் கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவை. வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். உறவுகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது. இன்னைக்கு உங்களோட செயல்களை செய்கிறது புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கூட வேலை செய்கிறவங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப வந்து பொறாமப்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மேலே போகாமல் இருக்கிறதுக்கு முதுகலை குத்தத்துக்கும் ரெடியாக இருக்காங்க. கவனமாக அவங்கள பார்த்து கவனமாக அவங்க கூட பேசி பழகிறது நல்லது. தேவையில்லாத வார்த்தை விடாதீங்க. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. பிரச்சனை எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற தவறுகள் அடுத்தவங்களுக்கு சாதகமாக போயிடக்கூடாது. அதனால் நிதானமும் பொறுமையும் தேவை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயே இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள், பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் கிளறாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள வந்து பொறுமையா கொண்டு போகணும்னா, தொண கூட உட்கார்ந்து பேசுங்க. சில குடும்ப விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் பேசாம இருக்கிறது. பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா பார்த்து பேசுறதும் நல்லது. துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா, அவங்க உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். உங்ககிட்ட நார்மலா நாள கொண்டு போறதுக்கு அது உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு, செலவு 2மே இருக்கு. ஆனாலும் பசங்களால ஏற்படுற செலவுகள உங்களால கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனை இருக்கு. அதை பார்த்து கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பண விஷயத்துல ரொம்பவே கவனம். செலவுகள பணத்துல கையாளும்போது ரொம்பவும் கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவ சாப்பிடுறது நல்லது. செரிமான பிரச்சனைகள் ஏற்படவும், அஜீரண கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க. வீட்டு சாப்பாடு நல்லதா இருக்கும். பார்த்து நாள பொறுமையா கொண்டு போறது நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு சில பதட்டமும், பாதி பயமும் கலந்த நாளா தான் இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள நீங்களே தைரியமாவும், உறுதியாவும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. எதிர்பாராத செலவுகள் இருக்கு. அதனால பணத்த கவனமா கையாளுங்க. பண இழப்பு எதுவும் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். உங்களோட பதட்டம் காரணமா செய்ற காரியங்கள்ல பிரச்சனைகளும், சில தவிர்க்க முடியாத தவறுகளும் இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருங்க. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால எந்த ஒரு வருத்தமும் அடையாதீங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு கொண்டு போங்க. உறவினர்கள் கூட பேசும்போது வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க. கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், எல்லார் கூடயும் அமைதியா, பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்களோட அம்மாவோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு.
ஆ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆ கொஞ்சம் கடினமான உழைப்பும், கடின முயற்சியும் தேவை. அலைச்சல் இருக்க தான் செய்யுது. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வண்டியில போகும்போதோ, வரும்போதோ, அதே மாதிரி மிஷின்ல வேலை செய்யும்போதோ, கொஞ்சம் கவனமா பார்த்து செய்றது நல்லது. பதட்டத்தினால காயமடைய வாய்ப்பு இருக்கு. அதனால நாள கவனமா, கண்ணும் கருத்துமா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலை அதிகமா இருக்கு. நீங்க வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கோ, இல்லன்னா வேலைய முடிக்கிறதுக்கு அதிகமா கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. உங்களால ஏதோ ஒரு மனசுல இருக்கிற பதட்டமோ, அழுத்தமோ வேலைகள கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாத ஒரு நாளா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகள பெர்ஃபெக்ட்டா திட்டமிட்டுட்டு, அத பிளான் பண்ண மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லது. ஒரு சிலருக்கு வேலையில பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்றது நல்லது. அ அதே மாதிரி மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போதும், தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ அ கலவையான நாளா தான் இருக்கு. என்னதான் மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில சொன்னாலும் 2 பேருக்குள்ளயும் புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால, தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நாள மகிழ்ச்சிகரமா இல்ல, திருப்தியான நாளா இல்ல. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுங்க. உங்க மனசுல இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வ தொணக்கிட்ட காட்டாம, அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கு. விரயங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாண்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. கவனமா பார்த்து அ பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் கவனமா இருக்கிறது நல்லது. கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு உற்சாகமும், மனநிறைவும் நிறைஞ்ச நாளா இருக்கு. செய்ற காரியங்கள், பலன்கள் எல்லாமே சாதகமா இருக்கு. ஆ உங்களோட புத்திசாலித்தனம் இன்னைக்கு நல்லாவே வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. செய்ற காரியங்கள், நீங்க செய்ற செயல்பாடு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆ தனித்துவமா இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்களால நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நாளா இருக்கும். ஆ பச கூட பொறந்தவங்களும் சரி, பசங்களும் சரி, மகிழ்ச்சியான நாளா கொண்டு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருப்பாங்க. கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 7ஆம் இடத்துல சூரியனும், குருவும், 8ஆம் இடத்துல புதனும், 9ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் ஒரு மகிழ்ச்சி தரும் நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி பூர்வீக சொத்துக்கு மூலியமா பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்ப தவற விடாதீங்க. முடிச்சுட்டு பணத்த சேவ் பண்றது நல்லதா இருக்கும். அதே உங்களோட செயல்கள கொஞ்சம் கவனமா, ஆ புத்திசாலித்தனமா செய்ய வேண்டியது அவசியம். நாள்ல கொஞ்சம் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாதகமா இருந்ததுன்னா, கொஞ்சம் அமைதியும் நிதானமா கொண்டு போறது நல்லது. இல்லன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா, அத உங்க விருப்பப்படி கொண்டு போங்க. இருந்தாலும் 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, ஆ வேலை அதிகமா தான் இருக்கு. ஆனாலும் உங்களோட யுனிக்னஸ், அதாவது உங்களோட திறமை பார்த்தீங்கன்னா, அ நி இருக்கிற அதிகமான வேலைகளையும் திட்டமிட்டு பெர்ஃபெக்ட்டா நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கு. வேலையில நல்ல ஒரு முயற்சி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனமும், கடின முயற்சியும் வேலைகள்ல நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு தாமதங்கள், சவால்கள் எதுவா இருந்தாலும், அத பத்திலாம் கவலைப்படாம, நீங்க உங்களோட வேலைகள சிறப்பா செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ எல்லார் கூடயும் நல்லா அனுசரிச்சு போற நாள். தனக்கூட நல்ல ஒரு ஆம் இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நாள மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. எ எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கும், ஆ தனக்கூட இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பணமும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறப்பாவே இருக்கு. வரவு பார்த்தீங்கன்னா, ஆ காப்பீடு இல்லன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலியமா பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள் நீங்க பணம் விஷயமா எடுக்கிற முடிவுகள், எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியான நாளாவே இருக்கு.
நாள மகிழ்ச்சியா, இனிமையா கொண்டு போறது உங்க கையில இருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும், பொறுப்பா பொதுவுல சொல்லணும்னா நல்லாவே போற மாதிரி இருக்கு. என்ன பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். செய்ற காரியங்கள்ல கொஞ்சம் பதட்டமோ, பிரச்சனைகளோ இல்லாம பொறுமையா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ உ உறவினர்களால தேவையில்லாத வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலையிலயும் சரி, கூட வேலை செய்றவங்கள யாரையும் நம்பாதீங்க. உங்களோட வேலைகள தன்னிச்சையா நீங்களே செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்தவங்கள நம்பி பொறுப்பு குடுக்கும்போது தப்பா போக வாய்ப்புண்டு. பசங்களால கொஞ்சம் வீண் செலவுகள் இருக்கு. கூட பொறந்தவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கும். தொணக்கூடியும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் தான், பொறுப்புகள் தான், பண பற்றாக்குறை தான். காரணம் 2ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், 3ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல சுக்கிரனும், 6ஆம் இடத்துல சூரியனும் குருவும், 7ஆம் இடத்துல புதனும், 8ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவும் இருக்கிறது. நாள கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பேசுற விதத்துல நெறைய புதிய நபர்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மூலியமா உங்களோட முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு சாதகமான பலன ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பொதுவா இன்னைக்கு சோஷியல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் உங்கள தெரியப்படுத்துறதுக்கு உகந்த நாளா இருக்கு. கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க. யாரையும் நம்பி பொறுப்பு குடுக்காதீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வேலை விஷயமா கொஞ்சம் பயணங்கள் இருக்கத்தான் செய்து, ஆ அ நாள கொஞ்சம் புத்திசாலித்தனமா உங்களோட வேலைகள கரெக்ட்டா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம, பதட்டம் எதுவும் இல்லாம செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு சாதகமான பலன், பிரச்சனை இல்லாத நாள், சிறப்பா இந்த நாள உங்களுடையதா ஆக்குறதுக்கும், உங்களுக்கு சாதகமா ஆக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திருப்தி இருக்கு. இருந்தாலும் பார்த்து பேசுறது நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுறதுக்கு உகந்ததா தான் இருக்கு. மத்தபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. தொணைய கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்க உங்களுக்கு சாதகமான நாளா கொண்டு போறதுக்கு உதவியா இருப்பாங்க. ம். உங்க மனசுல இருக்கிற சில பிரச்சனைகளையும், விஷயங்களையும் தெளிவா எடுத்து சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நாள் அனுகூலமாவே போக வாய்ப்பு இருக்கு. நாள் சாதகமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையவே கிடையாது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனாலும் செலவுகள் இருக்கு. பசங்களால வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா செலவுகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா, எதிர்பாராத தேவையில்லாத செலவுகள சந்திக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, வீடு புனரமைப்பு, அது செலவு கை வைக்கும்போது யோசிச்சு வைங்க. இல்லன்னா வீண் செலவு, அதாவது அதிகப்படியான செலவு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, வாழ்க்கையில, மனசுல கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே உடம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிறதும், மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரதும் நல்லதா இருக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு கலவையான நாளா இருந்தாலும், நாள பொறுமையா, நிதானமா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஆ சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகள், தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். பொறுமையா, அதாவது என்ன சொல்றதுன்னா, ம் யோசிங்க. யோசிச்சுட்டு ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு உங்களோட காரியங்கள செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். அதுதான் இன்னைக்கு நாளோட அ தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. வார்த்தைகள கட்டுப்பாடுகள் அதிகமா தேவை இருக்கு. மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பொறுமையா நாள கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு ஆ பொறுமை, மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆ உங்களுக்கு தெளிவா இருக்கீங்க. ஆ இருந்தாலும் கொஞ்சம் நிதானமும், பொறுமையா இருந்துட்டா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசியிலேயே சந்திரன் இருக்கிறனால தெளிவான சிந்தனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாம நாளா தான் இருக்கு. கொஞ்சம் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யுது. 2ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும், 5ஆம் இடத்துல சூரியனும், குருவும், 6ஆம் இடத்துல புதனும், 7ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்கிறது. எல்லாமே கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியிலேருந்து எல்லாமே அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. சில நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப பொறுமையா யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. விட்டு குடுத்துருங்க. கூட பொறந்தவங்க கூட அ அவங்களோட உதவி இருக்கும்.
அவங்கள வந்து பெர்ஃபெக்ட்டா அதாவது பிரச்சனை ஆகாம பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி தேவையில்லாத மனசுக்குள்ள எண்ணங்கள் ஏதாவது நெகட்டிவ் எண்ணங்கள் தோன்றி, உங்களுக்கு கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பெரிசா, சீரியஸா எடுக்காதீங்க. நாள கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா போதும். வேலைய பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள செய்யும்போது சின்ன சின்ன தடைகள் இருக்கும். அந்த தடைகள்லாம் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி கிளியர் பண்ணுங்க. உங்களோட வேலைகள, உங்களோட திறமைகள பயன்படுத்தி பு அ திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பிரச்சனை இல்லாம இருக்கு. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கங்க. நீங்க செய்ற தவறுகள் உங்களுக்கே பிரச்சனையா போக வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்றவங்கள பெருசா எதிர்பார்க்க வேணாம். அவங்களால சில அ எதிர்பாராத பிரச்சனைகள், சங்கடங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள நீங்க கவனமா செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, புரிதல் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ அதனால இப் அ பேசும்போது வார்த்தைகள பார்த்து பேசுங்க. பெரியவங்க கூடயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதெல்லாம் பெருசாக்காதீங்க. ஆ எந்த ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா, ஒதுங்கி போயிறது நல்லதா இருக்கும். விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் இன்னைக்கு உறவுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்சா தொண கூட அமைதியா பேசி உங்களோட பிரச்சனைகள சொல்லி புரிதல ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, நாள் வந்து சாதகமா போகும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்களை தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா கடன் பிரச்சனை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள கொஞ்சம் கண்காணிங்க. எதிர்பாராத வீண் செலவுகள தவிர்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்க முடியும். பணப்பற்றாக்குறை இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. விரயம் பண்ணாம வீண் பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சளி, இருமல் அந்த மாரி பிரச்சனை நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி, கடைசி ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு எதிர்பாராத மாற்றங்கள், திருப்பங்கள் நெறையவே இருக்கு. அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். சாதகமா ஆக்கிக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, வீட்ல மருத்துவ செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியில சனி பகவான் இருக்காரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 4ஆம் இடத்துல சூரியனும், குருவும், 5ஆம் இடத்துல புதனும், 6ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும் இருக்கு. நெறைய கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருக்கத்தான் செய்யும். தூக்கம் நல்லா தூங்கணும். ஓய்வு எடுக்க வேண்டிய நாளா தான் இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க. உங்களோட சிந்தனைகளும், உங்களோட எண்ணங்களும் தெளிவா கிடையாது. ஆ நெறைய வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நாள வந்து பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு ஆ அடுத்தவங்க கிட்ட பேசும்போத உங்களோட பதட்டத்தினால தேவையில்லாத வார்த்தைகள விடாம பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க. ஒரு 2, 3 நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு பார்த்துக்கங்க. உங்க மனச அமைதியா வச்சுக்க, கோயிலுக்கு போயிட்டு வரதும், யோகா செய்றதும் நல்லதா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. உறவினர்கள் வருகையால வீண் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வீண் பிரச்சனைகளும் இருக்கு. குடும்பத்துல பெற்றோரோட ஆதரவு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணப்பற்றாக்குறை காரணமா இன்னைக்கு வீட்ல எதிர்பாராத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். பணத்த கவனமா கையாளுங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு சுமாரான வளர்ச்சி தான் இருக்கு. பெருசா நாள எதிர்பார்க்காதீங்க. உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கு. அதிகமா உங்களோட பதட்டம் காரணமாவும், உங்களோட மன வருத்தங்கள் காரணமாவும், வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு வேலைய செஞ்ச வேலைய ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்க்கறது நல்லது. இல்லன்னா, திரும்பவும் வேலைய திரும்ப செய்ற மாதிரி இருக்கு. பேர்கெட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு நெகட்டிவா சொல்ல விரும்பல. உங்களோட வேலைகள தக்க வச்சுக்க கவனமா திட்டமிட்ட செயல்பாடு இன்னைக்கு அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, புரிதல் சுத்தமா கிடையாது. நீங்க சொல்றது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணா இருக்கு. அதனால தேவையில்லாத வாக்குவாதங்களும், விவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி, அவங்களுக்கு புரியிற மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வீண் விரயங்கள தவிர்க்க வேண்டியது. ஏன்னா, எதிர்பாராத செலவு கண்டிப்பா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உடல் வலி, கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு. நல்ல ஒரு பதட்டமும், குழப்பத்தையும்
தீரணும்னா அதிக நேரம் ஓய்வு எடுத்தீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறதுக்கு தியானம் பண்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் வரா மாதிரி. ஏன்னா, ஒரே ஒரு அ வீடியோவா போட்டது பெருசா போடுறனால, அது சின்ன சின்னதா 2ஆ போடுறேன். அது உங்களோட ராசிக்கு உண்டான நேரம் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா இருக்கு. அத பயன்படுத்திக்கிட்டு உங்களோட ராசிய மட்டும் நீங்க பார்த்துட்டு போலாம். அது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களோட சேவைக்காக தான் நாங்க இந்த மாரி சில சின்ன சின்ன விஷயங்கள், மாற்றங்கள் பண்றோம். நீங்க எதிர்பார்க்கிற சில விஷயங்கள நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா, அதை நாங்களும் அத உங்களுக்கு செஞ்சு தர ரெடியா இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா, சுயஜாதகம் பார்க்கறதுக்கும் எங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களோட வாழ்க்கைய மாத்துறதுக்கும், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள மாத்துறதுக்கும் அது ரொம்பவே உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.